Hi students, I am Prema Thangaraj. 11th Standard Maths, Chapter 4, Combinatories and Mathematical Induction, Exercise 4.1, Question number 8. Count the numbers between 999 and 10,000 subject to the condition that there are subdivision 1, no restriction, subdivision 2, no digit is repeated, subdivision 3, at least one of the digits is repeated. வந்து 999 and 10,000 ஓகேவா இப்போ 999 இதுக்கு அடுத்த நம்பர் நம்மளுக்கு 10,000க்கு பிஃபோர் வர நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ 999 இதுக்கு அடுத்த நம்பர் 1000, 10,000 இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 9,999 ஓகேவா. இப்போ இந்த ரெண்டுமே பாருங்க 4 டிஜிட் நம்பர் தான் ஓகேவா. இப்போ 1000, 9,999 ரெண்டுமே 4 டிஜிட் நம்பர்ஸ். இப்போ இதில் சப்டிவிஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு அர்த்தம் சரியா. இப்போ நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் மீனிங் என்ன, ரெப்பிட்டேஷன் அலோட் தான் மீனிங் ஆகும் ஓகேவா. அலோடு ஓகே. இப்போ 4 டிஜிட் நம்பர்ஸ்னா எனக்கு எந்த பிளேஸில் வரணும், யூனிட் பிளேஸ், 10th பிளேஸ், 100 பிளேஸ், 1000 பிளேஸ் ஓகேவா. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும், 0 to 9ல் டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்கும் ஓகேவா. அதில் 0 மட்டும் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது நம்மளுக்கு ஓகேவா. ஃபர்ஸ்ட் 0 வந்துன்னா அது 3 டிஜிட் நம்பர்ஸ்னு போயிடும், 4 டிஜிட் நம்பர்ஸில் வராது. அதனால இங்கே ஃபர்ஸ்ட் 9 நம்பர்ஸ் மட்டும் வரலாம், 0 மட்டும் இங்கே வரக்கூடாது சரியா. நெக்ஸ்ட் 100 பிளேஸில் 0 வரலாம், மீதி எல்லா நம்பர்ஸுமே வரலாம் சரியா. 100 பிளேஸில் 10 நம்பர்ஸ் வரலாம், அதே போல் 10th பிளேஸ்லையும் 10 நம்பர்ஸ் வரலாம், யூனிட் பிளேஸ்லையும் 10 நம்பர்ஸ் வரலாம் ஓகேவா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். இப்போ இந்த சென்டென்ஸை ரைட் பண்ணால் thousands place can be filled 9 ways. Hundreds place can be filled 10 ways. Tens place can be filled 10 ways. Unit place can be filled 10 ways. So total number of ways. Total number of ways na நமக்கு 9 into 10 into 10 into 10 equal to 9 போட்டு எத்தனை ஜீரோ இருக்கு, 1 2 3 ஜீரோ இருக்கு, இந்த 3 ஜீரோ ஆட் பண்ண போதும். 1 2 3 ways, 9,000 ways இருக்கு ஓகேவா. சப்டிவிஷன் 2ல சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க, நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். அப்போ ரிப்பீட்டட் நாட் அலோட் மீனிங் ஆகும், நாட் அலோட். இப்போ ரிப்பீட்டட் நாட் அலோட்னா ஒரு நம்பர் வந்தா திருப்பி அந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது ஓகேவா. இப்போ இதில் இங்கே யூனிட் பிளேஸ், 10th பிளேஸ், 100 பிளேஸ், 1000 பிளேஸ் ஓகேவா. இப்போ இதில் நம்ம ரிப்பீட்டட் நாட் அலோட்னா நமக்கு டோட்டல் நம்பர் 0 to 9 இருக்கும், டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்கும். அதில் அங்கே வந்து 0 மட்டும் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது ஓகேவா. 0 போட்டால் 3 டிஜிட் நம்பர்ஸ்னு போயிடும். அதனால எக்ஸப்ட் 0 மட்டும் விட்டுட்டு மீதி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும், 9 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ அந்த 9 நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. நாங்கள் 0 1 2 3 4 5 6 7 8 9 0 மட்டும் ரைட் பண்ணக்கூடாது, பேலன்ஸ் நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 100 பிளேஸில் 0 வரலாம், ஆனால் இங்கே ஏற்கனவே ஒரு நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருப்போம். அதனால டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்கும். 10ல் நமக்கு ஒரு நம்பர் இங்கே ரைட் பண்ணியாச்சு. அப்போ 10ல் 1 லெஸ் பண்ணால் இங்கே 9 தான் வரும், பட் இங்கே 0 வரலாம் சரியா. இங்கே ரைட் பண்ணதுனால இங்கே 9 போட்டிருக்கும். ஸோ 9 நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு 10th பிளேஸில் இங்கே 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன வரும், டோட்டலாக 10 நம்பர்ஸ், 10ல் 2 லெஸ் பண்ணால் 8 நம்பர்ஸ் வரலாம். யூனிட் பிளேஸில்
டோட்டல் 10 நம்பர்ஸ் அதில் 3 நம்பர்ஸ் ரைட் பண்ணிச்சு 10ல 3 லெஸ் பண்ணா 7 ஓகே ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் நம்ம இது சென்டென்ஸாகவும் ரைட் பண்ணிக்கலாம் 1000 place can be filled equal to 9 ways. Next, hundreds place can be filled 9 ways. Tens place can be filled 8 ways. Unit place can be filled 7 ways. For total number of ways. Total number of ways 9 into 9 into 8 into 7. இப்போ இங்க என்ன வரும் 9 and sir 81 into 8 7 sir 56. இப்போ இந்த ரெண்டே ப்ராடக்ட் பண்ணா 4 5 3 6 ways. Subdivision 3ல at least one of the digit is repeated. என்ன மீனிங் என்னன்னா நம்ம டோட்டல் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம் பாருங்க நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்ட் அர்த்தம் சரியா நம்ம டோட்டல் இருந்து ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு அதை லெஸ் பண்ணா நமக்கு அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு நாட் அலோடு இப்போ டோட்டலில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதோட ஆன்சர் நமக்கு 9000 வந்தது 9000 மைனஸ் ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு செகண்ட் சப்டிஷனோட ஆன்சர் 4536 இது லெஸ் பண்ணால் நமக்கு போதும் சரியா இப்போ லெஸ் பண்ணால் இங்கே 9000 இங்கே 4536 இப்போ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 10 ஆகுமா இங்கே 9 இங்கே 9 இங்கே 8 10 மைனஸ் 6 4 9ல 3 லெஸ் பண்ணால் 6 ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே 9 மைனஸ் 5 4 8ல 4 லெஸ் பண்ணால் 4 ஸோ ஆன்சர் இஸ் 4464 4464 ways. That's all. Question number 9. How many 3-digit numbers which are divisible by 5 can be formed using the digits 0, 1, 2, 3, 4, 5 if subdivision 1 repetition of digits are not allowed, subdivision 2 repetition of digit are allowed. Okay, இப்போ 3 digits numbers divisible by 5 ஆல டிவைட் ஆகிற 3 digit numbers கேட்டுறாங்க அதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருவாங்க ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு ரிப்பீட்டேஷன் அலோடு ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு பார்க்கலாம் நாட் அலோடு இப்போ ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு நம்மளுக்கு 3 digits numbers தெரியும் 3 digits numbersல இங்க யூனிட் பிளேஸ் 10th பிளேஸ் 100 பிளேஸ் யூனிட் பிளேஸ்ல நமக்கு எதெல்லாம் வரும் 0லயும் 5லயும் முடிய நம்பர் தான் நமக்கு 5ஆல டிவைட் ஆகும் ஓகேவா இப்போ நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு நம்ம இதை 2வா இதை பிரிச்சு போடணும் 0 வரும்போது ரெப்பிட்டேஷன் நாட் அலோடு அப்படி அப்புறம் நெக்ஸ்ட் 5 வச்சு போடணும் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம்னா 0 வச்சு எடுக்கிறோம் லாஸ்ட் யூனிட் பிளேஸ்ல 0 வந்தா ஓகேவா 0 இன் யூனிட் பிளேஸ் யூனிட் பிளேஸ்ல 0 வந்தா என்ன பண்ணும் சரியா அதுக்கு என்ன யூனிட் பிளேஸ்ல 0 வந்து 1 டைம்ஸ் வந்துடும் ஓகே நம்மளுக்கு டோட்டலா வந்து 6 நம்பர்ஸ் இருக்கு 0 1 2 3 4 5 அதுல 0 வந்து யூனிட் பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சரியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 1 டைம்ஸ் வந்தாச்சு சரியா இப்போ பேலன்ஸ் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 இந்த 5 நம்பர்ஸும் 100 பிளேஸ்ல வரலாம் இந்த மாதிரி டிவிசிபிள் 5 இந்த ஆர் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா யூனிட் பிளேஸை ஃபில் அப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் 100 பிளேஸ்க்கு வரணும் சரியா அப்போ 100 பிளேஸ்ல வரதுக்கு 5 சான்ஸ் இருக்கு 5 நம்பர்ஸ் வரலாம் ஓகேவா என்ன ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு நெக்ஸ்ட் இங்க 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு யூனிட் பிளேஸ் நம்பர் ரைட் பண்ணியாச்சு 100 பிளேஸ்லயும் நம்பர் ரைட் பண்ணியாச்சு இப்போ டோட்டலா 6 நம்பர்ஸ் இங்க 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு அப்போ 6 மைனஸ் 2 இந்த 10th பிளேஸ்ல 4 நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கு ஓகேவா நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம்னா 0 இன் யூனிட் பிளேஸ் இதுல வந்து 1 வே இருக்கு சரியா 1 வே நெக்ஸ்ட் 10th பிளேஸ்
டென்ஸ் பிளேஸ்ல வந்து 4 வேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல வந்து 5 வேஸ் இருக்கு. இப்போ நம்ம இதை ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 into 4 into 5 1 into 4 into 5 equal to 4 4 5 are 20. நெக்ஸ்ட் அதே போல நம்ம இதை வந்து யூனிட் பிளேஸ்ல எதை வச்சு ரைட் பண்ணிருக்கோம், 0 வச்சு ரைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் பிளேஸ்ல நம்ம 5 வச்சு நெக்ஸ்ட் அகைன் ரைட் பண்ணணும். யூனிட் பிளேஸ்ல 5 ஃபிக்ஸ்ட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ இது 1 டைம்ஸ் தான் வரும். இப்போ இங்க 100 இது யூனிட் பிளேஸ், 10 பிளேஸ், 100 பிளேஸ். இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு 0 1 2 3 4 5 டோட்டலா 6 நம்பர்ஸ் இருக்கா. இங்க 5 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, 5 நம்பர்ஸ் இருக்கா. இந்த 5 நம்பர்ஸ்ல 0 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணக்கூடாது. ஏன்னா 0 ரைட் பண்ணா அது 3 டிஜிட் நம்பர்ஸ் 2 டிஜிட் நம்பர்ஸ்னு போயிடும். அப்போ 3 இங்க வரக்கூடாது. இப்போ எவ்வளவு நம்பர்ஸ் வரலாம், இங்க 5 ரைட் பண்ணியாச்சு, 0 வரக்கூடாது. ஸோ 1 2 3 4 நம்பர்ஸ் 100 பிளேஸ்ல வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. டோட்டல் நம்பர் 6 நம்பர்ஸ். அப்ப 6ல 2 லெஸ் பண்ணா 100 பிளேஸ்ல 4 சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு, ரிப்பீட் ஆகக்கூடாது. சரியா? இப்போ இதே நம்ம சென்டென்ஸை ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹெட்டிங் என்னன்னா 5 இன் யூனிட் பிளேஸ். So 5 in யூனிட் பிளேஸ் வந்து 1 வே இருக்கு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் 10th பிளேஸ். 10th பிளேஸ் உள்ள நம்பர்ஸ் இருக்கு 4. So 4 வே. நெக்ஸ்ட் 100th பிளேஸ் 4 வே. நெக்ஸ்ட் 1 into 4 into 4 4 4s are 16. இப்போ இந்த ரெண்டுமே ரெப்பிட்டேஷன் நாட் அலோல உள்ளதான். சரியா? ஸோ 1 into 4 into 4 4 4 16. இப்போதான் டோட்டல் ஃபைண்ட் பண்ணுவோம். டோட்டல்னா யூனிட் பிளேஸ்ல 0 வரும்போது நம்மளுக்கு 20 வே இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் யூனிட் பிளேஸ்ல 5 வரும்போது 60 இருக்கு. இப்போ இந்த ரெண்டே நம்ம ஆட் பண்ணும். 20 plus 16. ஸோ டோட்டலா 36 வேஸ். ஓகே. நெக்ஸ்ட் சப்டிஷன் 2 repetition allowed. இப்போ repetition allowedனா நமக்கு ப்ராப்ளம் நம்ம டைரக்டா போட்டுறலாம். நம்ம டோட்டலா நமக்கு 6 நம்பர்ஸ் இருக்கா. டோட்டலா 6 நம்பர்ஸ் இருக்கு. நமக்கு யூனிட் பிளேஸ்ல 0வும் 5வும் மட்டும் தான் வரணும். அப்ப யூனிட் பிளேஸ்ல 2 நம்பர்ஸ் தான் வரணும். சரியா? வேற எந்த நம்பர்ஸ் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது யூனிட் பிளேஸ். இங்க 10th 100 பிளேஸ்ல உங்களுக்கு டோட்டலா 0 இருந்து 5 வரை நம்பர் இருக்கு. 6 நம்பர்ஸ் இருக்கு. 0 மட்டும் இங்க வரக்கூடாது. சோ இங்க 5 நம்பர்ஸ் வரலாம். 10th பிளேஸ்ல எல்லா நம்பர்ஸுமே வரலாம். 0 இருந்து 5 வரை 6 நம்பர்ஸ் வரலாம். ஏன்னா ரிப்பீட்டேஷன் அலோடு. வந்த நம்பர் திருப்பி வரலாம். ஓகேவா? சோ இத யூனிட் பிளேஸ்ல 2 வே. நெக்ஸ்ட் 10th பிளேஸ்ல 6 வே. 100th பிளேஸ்ல 5 வே. ஸோ டோட்டல் 2 into 6 into 5. 5 is 30. 30 into 2 60 ways. That's all. Question number 10. To travel from a place A to place B, there are 2 different bus routes B1, B2. 2 different train routes T1, T2, and 1 air route A1. From B to place C, there is 1 route say B1. 2 different train routes say T1 dash T2 dash, and the dash 1 air route A1 dash. Find the number of routes of commuting from place A to place C, place B without using similar mode of transportations. இல்ல வந்து A, B, C 3 பிளேஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ A பிளேஸ்ல இருந்து B பிளேஸ் போறதுக்கு பஸ் ரூட் 2 இருக்குது. சரியா? A ல இருந்து B போறதுக்கு 2 பஸ் ரூட் இருக்கு. அத நம்ம இது B1, B2
2ன்னு எடுத்துக்கலாம். அதே போல அதே A பிளஸ் இந்த B பிளஸ் போக 2 டிஃபரெண்ட் ட்ரெயின் ரூட் இருக்கு. அதையும் இங்க T1 T2ன்னு எடுத்துக்கலாம். இங்க T1 இங்க T2. அகைன் ஒரு ஏர் ரூட் இருக்கு, அது A1. ஏர் ரூட் வந்து A1. நெக்ஸ்ட் Bல இருந்து Cக்கு போறதுக்கு நம்மளுக்கு 1 பஸ் ரூட் இருக்கு. சரியா, ஒரு பஸ் ரூட் இருக்கு. அந்த பஸ் ரூட் வந்து B1 dash. நெக்ஸ்ட் 2 டிஃபரெண்ட் ட்ரெயின் ரூட் இருக்கு. அதான் என்ன, T1 dash T2 dash. இது T1 dash, இது T2 dash. அண்ட் ஒரே ஒரு ஏர் ரூட் இருக்கு, அது என்னன்னா A1 dash. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுல இருந்து சிமிலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ நீ ஏல இருந்து பிக்கு பஸ்ல போனா பில இருந்து சிக்கு பஸ்ஸை மட்டும் விட்டுட்டு இந்த ட்ரெயினையும் ஏர் ரூட்டையும் செலக்ட் பண்ணும். ஒருவேளை நம்ம ட்ரெயின்ல போனா இங்க பஸ்ஸையும் ஏர் ரூட்டையும் யூஸ் பண்ணிக்கணும். இங்க ஏர் ரூட்ல யூஸ் பண்ணா பஸ்ஸையும் ட்ரெயின் யூஸ் பண்ணணும். இங்க ஒன்னு யூஸ் பண்ணணும், இங்க யூஸ் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் எவ்வளவு சான்ஸ் இருக்கு, அதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம பில பஸ் ரூட்ல ஏல இருந்து பிக்கு நம்ம பஸ் ரூட்ல போறோம். பஸ் ரூட்ல போற எவ்வளவு சான்ஸ் இருக்கு, 2 சான்ஸ் இருக்கு. B1 B2 2 இன்ட்டு இப்போ பில இருந்து சிக்கு இங்க பஸ் செலக்ட் பண்ணா இங்க பஸ்ஸை மட்டும் விட்டுட்டு மத்ததுக்கு சான்ஸ் பண்ணும். மத்த எவ்வளவு இருக்கு, ட்ரெயின் 2 டைம்ஸ் ட்ரெயின் இருக்கா, ஒரு ஏர் ரூட் இருக்கு. அப்ப இங்க 3 சான்ஸ் இருக்கு. 2 இன்ட்டு 3 பிளஸ் நெக்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு ட்ரெயின்ல போறோம். இப்போ ட்ரெயின்ல போன எவ்வளவு சான்ஸ் இருக்கு, 2 இருக்கா. 2 இன்ட்டு பில இருந்து சிக்கு ட்ரெயினை மட்டும் விட்டுட்டு அந்த பஸ்ஸையும் ஏர் ரூட்டே செலக்ட் பண்ணும். இப்போ பஸ் ஒரு சான்ஸ் இருக்கு, ஏர் ரூட் ஒரு சான்ஸ் இருக்கு. 2 நெக்ஸ்ட் பிளஸ் நெக்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு வந்து ஏர் ரூட் செலக்ட் பண்றோம். இப்போ ஏர் ரூட் செலக்ட் பண்ண ஏர் ரூட் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 1 இன்ட்டு அப்ப இங்க ஏர் ரூட் செலக்ட் பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு மத்த செலக்ட் பண்ணும். இங்க பஸ் எவ்வளவு இருக்கு, பஸ் 1 இருக்கு, ட்ரெயின் 2 இருக்கு. அப்போ 1 + 2 3. ஓகேவா, நெக்ஸ்ட் 2 3s are 6 plus 2 2s are 4 plus 1 into 3 3. So equal to 6 plus 4 10, 10 plus 3 13 ways. That's all.